Praise the Lord, hallelujah. சீயோன் லெந்துகால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் புலம்பல் புஸ்தகத்தில் காணப்படிதான சிலுவையின் நிழலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்திலே சிலுவையின் நிழலாக புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசே தொடங்கி சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களிலே சிலுவையின் நிழலை நாம் காண முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிலுவை நிழல் புதிய ஏற்பாட்டிலே அது நிஜமாகி வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த புலம்பல் புஸ்தகத்திலே 3ஆவது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் என்று சொல்லி அங்கே 1வது வசனம் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், நமது பாவத்தின் நிமித்தம் உண்டாக்கின கோபாக்கினையை அவர்தாமே சிலுவையிலே நமக்காக சுமந்து தீர்த்தார். சிலுவையிலே பார்க்கும் பொழுது அப்படி சிறுமை காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முள்மடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் பிலாத்து முன்பதாக கொண்டு வந்த இதோ இந்த மனுஷன் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். சிறுமைப்படுத்தப்பட்டவர் நமக்காக, நமது பாவங்களுக்காக, நமது சாபங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவன் தாமே அவர் சிறுமைப்படுத்தப்பட்டவராய் கடந்து வந்ததை ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே சொல்லி இருக்கிறார். ஆம், அவர்தாமே நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்த போது தேவன் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று சொல்லி நாம் எண்ணினோம் என்று சொல்லி தீர்க்கதரிசியானவர் சொன்னதை அங்கு 53வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர்தாமே அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவர் இல்லை. ஆமா, அவர்தாமே மனுஷ சாயலாய் அடிமீன் சாயலாய் இருந்தார். அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார், அசட்டை பண்ணப்பட்டவராய் பாடு அனுபவித்தவராய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டும் அவர் அசட்டை பட்டவராய் இருந்தார். ஆம், அவர்தாமே சிறுமைப்படுத்தப்பட்டார் நமக்காக, நமது பாவங்களுக்காக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் புலம்பல் 3:46 சொல்லப்பட்டபடி என் பையன்கள் எல்லோருக்கும் விரோதமாய் எங்களுக்கு விரோதமாய் வாயை திறந்தார்கள். அதேபோல சிலுவையில் அறையுண்ட அருளாதற்காக விரோதமாய் பரியாசம் பண்ணின காரியத்தை குறித்து அவர்கள் போன ஜனங்கள் எல்லாம் தலைகளை அசைத்து கேலி செய்து தூஷித்தார்கள். ஆலயத்தை 3 நாள் மீண்டும் கட்டுவாயோ என்று சொல்லி இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டுவாயோ என்று சொல்லி கேள்வி கேட்டு சிலுவை இறங்கி வா என்று சொல்லித்தார்கள். தன்னை அடித்தவனுக்கு தன் கன்னத்தை காட்டி இந்தியால் நிறைந்திருப்பேனாக சொல்லி புலம்பல் 3:30 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்கிறார், முழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உள்ளது தங்கள் படைசார்களை நீளமாக்கினார்கள் என்று சொல்லி ஆண்டவரை கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்டதை குறித்து தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாம் நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான் என்று சொல்லி யோவான் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம் தெரிவிக்கிறது. கர்த்தர் நமக்காக முதுகிலே அவர் அடிபட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. என் பாதங்களின் முகம்
அவர் கையால் பூட்டப்பட்டிருந்தது. பிணைக்கப்பட்டு கழுத்தை சுற்றி கொண்டுமா என் பலனை விளப்பணினார். நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஒடுக்குகிறவர் கையிலே என்னை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே புலம்பல் 1:14 தெரிவிக்கிறது. ஆம், அவர் தாமே நெருக்கப்பட்டவராய் இருந்தார். வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு வழியை அடைத்து போட்டீர். ஜபம் உட்பிரவேசிக்காதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர் என்று சொல்லி புலம்பல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். ஆண்டவராகிய தேவன் அவர் தாமே நமது பாவங்களை எல்லாம் அவரது குமாரனாய் கிறிஸ்துவின் மீது அங்கு வைத்த பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அங்கு வேதனையால் முழங்கினார். மகிமை உண்டாவது கைவிடப்பட்ட நிலைமையில நமக்காக நமது பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக தம்மையே கிருபாதார வழியாக ஒப்புக் கொடுக்கும்படியாக கைவிடப்பட்ட நேசர் கத்திரபசாமி மகிமை உண்டாவதாக. அவர் தாமே கசப்பினால் நிரப்பி எட்டியினால் இதை வெறிக்க செய்தார் என்று சொல்லி முகாந்திரம் இல்லாமல் பற்றியை போல வேட்டையாடினார்கள். கசப்பு நிறைந்த காடியை அவர்கள் அங்கு குடிக்க கொடுத்தார்கள். கடற்காலனை காடியில தோய்த்து ஈசப்பு தண்டில மாட்டி அவர் வாய்க்கு நீராக எட்டியும் பிச்சையுமாய் என் சிறுமையையும் தவிப்பையும் நினைத்தருளும் என்று சொல்லி இங்கு புலம்பினார். அதைத்தான் புலம்பலிலே நிழலாட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் நமக்காக கசப்பை ஏற்றுக்கொண்டார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகி தங்கும் என்று சொன்னால் விளைக்காலத்தில் களிப்புண்டு நமது துக்கம் சந்தோஷமாக மாறும்படி, நமது வேதனைகள் எல்லாம் மாறி நமக்கு ஒரு பரலோக சந்தோஷம், நித்திய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகும்படி அருள் செய்தவர். அவர் மீண்டுமாய் வருவார், நம்மை அழைத்து செல்ல வருவார். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்மை இடைக்கட்டும்படி வருவார். அவர்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறு பண்ணுவார். அந்த சந்தோஷத்திலே பரலோக நித்திய சந்தோஷத்திலே பங்கு பெற நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.